1777 அக்டோபர் 20 அன்று பிரித்தானிய ஆட்சியாளர்கள் கல்கட்டாவை அதிகாரப்பூர்வமாக பிரித்தானிய இந்தியாவின் தலைநகராக அறிவித்தனர். இந்த முடிவு இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய மாறுதலை குறிக்கிறது. கல்கட்டா அந்த காலத்துல வணிகம் மற்றும் வர்த்தகத்தின் முக்கிய களமாக இருந்தது. கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் வளர்ந்த இந்த நகரம் கடல் மற்றும் நதி வாயிலான வணிகத்திற்கு சிறந்த இடமாக இருந்தது. கல்கட்டா முதல்ல ஒரு சிறிய 3 கோடி நகரங்கள் கல்கட்டா, சுடானுட்டி, கோவிந்தாபூர் ஒன்றிணைக்கப்படுவதன் மூலம் உருவானது. பிரித்தானியர் இங்கு பல பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், போர் நிலையங்களை கட்டியிருக்காங்க. நகரின் ஆர்கிடெக்சர், பழமையான கால்படைகள், கால்பிடிக்கப்பட்ட கோபுரங்கள், பிரித்தானிய மாளிகைகள் இன்று கூட பார்வையாளர்களை மெய்மறக்க வைத்துக் கொள்கிறது. கல்கட்டா தலைநகராக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திய வரலாறு, அரசியல் மற்றும் கல்வியியல் துறைகளின் முக்கிய மையமாக மாறியது. இந்நகரின் பாங்கும் பெருமையும் கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. 1777 அக்டோபரில் கல்கட்டா தலைநகராக உயர்ந்த நாள் இந்திய வரலாற்றில் நினைவு கூறல் தருணம்.